ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு ஒரு வாரமும் உடம்பு சரியில்லைங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ எல்லா பேர்த்துக்கும் இப்போ வைரஸ் காய்ச்சல் தான். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க எல்லா பேரும். நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்களா? தெரியுதுங்களா? தெரியலிங்களா? எதுங்க காமிக்கிறேன். எப்பா குட்டிமா பார்த்து வாடா. இங்கே பாருங்க, வெள்ளையனையும் கருப்பனையும் இங்கே மேய்ச்சிட்ருக்கேன். பாவம், அது என்ன பண்ணுங்க, பாவம் இல்லையா? பாருங்கள் என் நிலமைய. படிச்சுட்டு கடைசியில் ஆடு மேய்க்கிற நிலமை வந்துருச்சு எனக்கு. என்ன பண்ணுறது? கடைசியில் பார்த்தா பிகாம் படிச்சுட்டு ஆடு தான் மேய்க்கணும் போல். நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லா பேரும் பிகாம் படித்தவங்க கூட வீட்டில் சும்மா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மைதாங்க. தயவு செய்து நீ பிகாம் முடித்தவங்களுக்குள்ள கொஞ்சம் வேலை கொடுத்தானா அதான் சொல்லி வேலை வாங்கி கொடுங்களே. இந்த தொழில் அது படிச்சுட்டு வேலை பார்க்குறத விட ஆடு மாடு மேய்க்கிறது எவ்வளோ பெட்டருன்னு நினைக்கிறேன். நல்லா படிக்கலாம். நான் மேய்க்கிறதும் பத்தாம இந்த அம்மாவை பாருங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஆடு மேய்க்குது பாரு. பார்க்குதாம்மா தம்பி, காணாம போயிட்டான். நல்லா மேய்துங்க, இல்லைன்னா கரவணும். என்ன சொல்ல வந்தேன்டா? பாருங்க, தயவு செய்து படிக்கிற பிள்ளைங்க நல்லா ஃபஸ்ட்டு குரூப்பு செகண்ட் குரூப் எடுத்து படிங்க. ஆர்ட்ஸ் குரூப்லாம் எடுத்து படிக்காதீங்க. ஏன்னு சொல்கிறேன்டா, பிபிஏ எடுத்து படிக்கிறதும் அக்ரிகல்ச்சர் எடுத்து படிக்கிறதும் படிக்கலாம், இருக்குது, வாய்ப்பு இருக்குது. தயவுசெய்து பிகாம் மட்டும் எடுத்து படிக்காதீங்க. ஒரு வேலையும் இல்லை. அக்கௌண்ட்ஸ் எங்கே பார்த்தாலும் அக்கௌண்ட்ஸுன்னு சொல்கிறாங்க, ஒரு பிரயோஜனமும் இல்லை. நல்லா அதுக்கு பதிலாக தையல் கிளாஸ் போங்க, டைப்ரைட்டிங் கிளாஸ் போங்க, கம்ப்யூட்டர் கிளாஸ் போங்க. என்ன 3 தான் முக்கியம். இதை காட்டி ரொம்ப முக்கியம், தமிழ் டைப்ரைட்டிங் கற்றுக்குங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கள் மாமாலாம் பேங்கில் தான் வேலை பார்க்குறாங்க, கேசியராக இருக்காங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, என்னை வேணாம்ன்றாங்க. அதனால் தயவுசெய்து யாரும் இது பண்ணாதீங்க, புரியுதுங்களா? பேசாமல் 4 ஆடு மாடு வாங்கி மேய்ச்சிருங்க பிகாம் எடுத்து படிக்கிறதுக்கு. நான் சொல்கிறேன்னு கோச்சிக்கிறாதீங்க யாரும். ஏன்னா நான் அந்த நிலமையில தான் இருக்கேன். இப்போ ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. அவ்வளோதான் பேச தெரியுது. ஒன்றும் உடம்பு சரியில்லை, அதனால் நாளைக்கு நல்லா யோசித்து பேசுகிறேன். ஓகே, பாய்.